சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான மீன் குழம்ப குக்கரில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீன் குழம்புக்கு தேவையானது 3/4 கிலோ வெலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை எலுமிச்சம்பழச்சாறு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இது எல்லாம் சேர்த்து விரக்கி வச்சுருங்க. நம்ம ஃப்ரை பண்ணி தான் குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயை காய வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி இப்போ நம்ம விரகி வச்ச மீன் துண்டுகளை அதில் போட்டுக்கிறோம். அரை மணி நேரம் ஊறிடட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை ஃபிஷ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ லைட்டாக வெந்தோடனே திருப்பி போட்டுக்கிறோம். பரட்டி போட்டுட்டு லைட்டாக வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு குக்கரை காய வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு, மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிறோம். இது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து வதக்கும் போது நல்லா வாசம் வரும். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா சீக்கிரம் வதங்கிரும். இப்போ வீட்டு மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு வீட்டு மசால் பொடி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்ந்து நல்லா பரட்டி விட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு பரட்டி விட்டுக்கிறோம். இப்போது புளி சேர்த்துக்கலாம். 100 புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப புளி கரைசல் தண்ணியாக கரைக்காதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக கரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் மிக்சியில் அரைச்சது அந்த தண்ணியை தான் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். கொலன்னு தான் இருக்கணும். குக்கரில் வைக்கிறது கொஞ்சம் கொலன்னு வச்சாதான் குக்கர் ஆவிக்கு தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பக்குவம். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் வரணும். 2 விசில் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடசட்டியில் நம்ம போட்டு மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயில் இப்போ நம்ம குழம்ப அதில் சேர்க்குறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை ஃபிஷ் போடலாம்.
இப்போது குழம்பு பார்க்கவே நல்லா எண்ணெய் மிதந்து நல்லா இருக்கு பாருங்கள். மீன் வறுத்துட்டு அந்த மீத எண்ணெயில் நம்ம குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதோட சேர்த்துக்கிறோம். ஒரு 3 நிமிஷம் தான் கொதிக்கணும். அதோடு ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நம்மளுக்கு மீன் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செய்யும் போது. இப்போ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஃப்ரை பண்ணி போடுறதுனால இந்த குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணாமையும் அப்படியே குக்கரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மண்டையை மட்டும் ஃப்ரை பண்ணாதீங்க, டைரெக்டாகவே குழம்புல சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த குழம்பை வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.